உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போனவர்களாக இருப்பார்களே, ஆனால் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் இல்ல. அந்த பிள்ளை திருந்துற வரையும் கண்ணீர் வெடித்து பாருங்கள். நிச்சயமாய் அவர் அப்படியே திருத்தி கொண்டு வருவார் என்று யாரோ சொன்னாங்க. ஒரு மனைவி புருஷனுக்காக வருஷ கணக்கா கண்ணீர் வெடிச்சு. அந்த மனுஷன் அவ்வளவு கொடூரமான மனுஷன், ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். ஒரு நாள் நைட் இந்த பொம்பளை திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது இந்த ஆள் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவள் கேட்கறாங்க, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படின்னு? எனக்குள்ளேயே ஒரே உணர்த்து, நான் ஜோம் பண்ணணும். அதை மீறி எனக்கு தூங்க முடியல, நான் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் வாசிங்க. மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேரம் திரளான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவ்வளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இங்க நீங்க பாருங்க, அந்த விதவைய நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய தக்கவாறு அந்த மகன் தான் சம்பாத்தியம் பண்ணி எல்லாமே செய்யணும். அந்த ஒரு மகனும் போயிட்டான், வாழ்க்கையே இருண்டு போனது. அழுறாள். அந்த அழுகை பார்த்து அந்த வழியாய் நடந்து போகக்கூடிய அந்த தேவனால மறுபடி கடந்து போக முடியல. இங்க அந்த இறந்த வாலிபனை உயிரோட கொண்டு வந்தாரு. உன் புள்ள கெட்டு நஷ்டப்பட்டு செத்துதான் இருக்கு, உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைங்க போதையை பயன்படுது, குடிக்குது. உலகம் மாயைக்கு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அறிவு பெருகி போய் தீர்க்கதரிசினார், கடைசி காலத்துல அறிவு பெருகி போகும். இப்ப என்ன, எல்லாரும் கையிலயும் ஒரு தோசைகள் கிடைச்சிட்டு எல்லா வேண்டத்த வேலையும் அவன் பார்க்கணும், யாருக்கும் தெரியும் செய்யாது. நாளைக்கு கிளாஸுக்கு போகணும், நைட் ஃபுல்லா செல்போன்ல இருக்கான். காலையில குளிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு சென்ட் மட்டும் அடிக்குது. அந்த அழுக்கு துணியை போட்டு ஒரே போக்குதான். இப்போ என் புள்ள கட்டு போயிட்டான், நான் நல்ல புள்ளன்னு நினைச்சேன், இப்ப இப்படி கெட்டு போனேன்னு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா வேற விட்டுட்டே இருந்துச்சு. நீ என்ன, யாரும் உன் பிள்ளைய பற்றி உன் புள்ள தெரியலன்னு சொன்னாலும் அவங்க மேல சாடி விழுது. என் பிள்ளையோ அப்படி வேணாலும் கிடையாது. அந்த பாவம் பூர்த்தியாகி நிறைஞ்ச பிறகு எப்படி, ஐயோ என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைன்னு தெரியலையே, ஒரு கல் அழுக. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகிட்ட சொல்ல கேட்கலையா, நீ கண்ணீர் வடி, உன் இடுப்பு நொறுங்க ஜெபி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாரும் முழங்கால் நிற்கிற, முழங்கால தான் இடுப்பு வலிக்கும். என் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுங்க, இடுப்பு நொறுங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையை திருத்த முடியும்னு சொல்லாதுங்க. நீ எவ்வளவு நாள் உன் பிள்ளைக்கான ஜெபம் பண்ணா, கடமைக்காண்டி பிள்ளை ஸ்கூல் போகும்போது என் பிள்ளையை பாதுகாத்தரும். அந்த பிள்ளைங்க போகுதா, நீ அதுக்கு முன்னாடியே எழுப்பி அழணும். என் பிள்ளை கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாது. தாறுமாறா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலேஜ் போறது வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. அழுங்க. இங்க தாய் அழுற, அந்த அழுகிறத பார்த்து என்ன செய்யறாரு, தொடர்ந்து வாசிங்க. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி. இங்க என்ன பிரச்சனைனா, உங்களை பார்த்து தேவன் மனதுருகிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்து குறித்து அவர் ஜீவன் உள்ள தேவன் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று இருக்கு. அப்ப அந்த நாள் கிரியை செய்தவரால இப்ப ஏன் கிரியை செய்ய முடியல? உங்களை பார்த்து மனதுருக முடியல, உங்க மேல கோவம் அவருக்கு வருது. நீங்களே எல்லா பாவத்தை உள்ள வச்சுதான் இருக்கிறீங்க. வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். பாருங்கள், மறைத்தவனை எழும்ப செய்தார். உன் பிள்ளை இறுதியும் தானே மறிச்சு போச்சு, உணர்வே இல்லை, சரீரம் முழுவதும் எனக்கு கெடல. அப்ப நீங்க என்ன செய்யலாம், நீங்க அழுங்க. எதுக்கு அழணும்? ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி அவனை திருத்தம் கண்ணீர் வடிச்சு பாருங்க. பைக்ல ஏறும்போது அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும், வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு தோணும். வீட்டுக்கு வந்து நிற்பான், ஏன் வந்து நிற்கா, அல்லது மொழியை முடிச்சுட்டு வீட்டை போயிருப்பான், சும்மா இருப்பான். எல்லாம் திருந்தும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்கு முக்கியம், அவர் உங்களை பார்த்து மனதுருகணும். ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் பார்த்து மனதுருகணும். இவன் இவ்வளவு கண்ணீர் வெடிக்கான தன் பிள்ளைக்காண்டி, இவன் இவ்வளவு அழான தன் பிள்ளைக்காண்டி, அப்ப ஏன் அந்த பிள்ளையை மாற்றக்கூடாது? கண்டிப்பா மாற்றுவார். புரிஞ்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அழுங்க, கண்ணீர் வெடிங்க.